எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா நாகமணிக்கு முன்னாடி எனக்கு அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எந்த உறவும் முக்கியமானது இல்ல. இந்த வீட்ல நடந்துகிட்டு இருக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல. அந்த பொண்ணால இந்த வீட்டுக்கு ஏதோ ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அவ இங்க வந்ததுல இருந்து ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு தப்பாவே நடந்துகிட்டு இருக்கு. நீங்களே சொல்லுங்க அர்ஜுன், இது தப்பா? நான் செஞ்சது தப்பா? ஐயோ சாரிங்க, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ப்ளீஸ் நீங்கள் அழாதீங்க. முதல்ல கண்ணை தொடச்சிக்கோங்க. விஷயம் என்னன்னு சரியாக தெரிஞ்சுக்காம நான் உங்கள் மனசை காயப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரமாச்சு, வாங்க தூங்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, காலையில் பேசிக்கலாம். படுத்துக்கோங்க. எப்படியோ என் கையில இருந்து தப்பிச்சிட்டீங்க. ஆனா உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்காம விட மாட்டேன். உங்களை விட மாட்டேன். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஐயோ, எங்க போச்சு எங்க போச்சு? என் கையில இருந்து எங்க மாயமா போன நீ? எங்க போன? எங்க போன? எங்க எங்க போன? எங்க போன? என் கையில இருந்து கீழே விழுந்த அப்புறம் நீ எங்க போன? விஷ்ணு, அம்மா, எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயம்னு சொல்ல வேண்டியது நீதான். அப்படின்னா நீங்க சொல்றது புரியல. புரிய வைக்க வேண்டியதும் நீதான் விஷ்ணு. நீ வீட்டுக்குள்ள வந்தப்போ அமிர்தா இருந்ததால நான் உன்னை எதுவும் கேட்கல, அமைதியா இருந்தேன். ஆனா இனிமே என்னால அப்படி அமைதியா இருக்க முடியாது. சொல்லு, இந்த நேரத்துல நீ தட்சக வனத்துக்கு ஏண்டா போன? அம்மா, நான் இப்ப பேசுற மூட்ல இல்ல, ப்ளீஸ். மூடு இல்லைன்னா என்னடா அர்த்தம்? போக கூடாத இடம்னு தெரிஞ்சிருந்தும் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு போய் ஏண்டா ஆபத்துல மாட்டிக்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியாது விஷ்ணு. நடு ராத்திரியில நீங்க 2 பேரும் தட்சக வனத்துக்கு எதுக்கு போனீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு, சொல்லுடா, உண்மையை சொல்லு.
என்ன நடந்தது? என் கையில இருந்த நாகமணி என்னோடது. நாகமணி என்னோடது. ஐயோ! நில்லு ருத்ரா. நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ரொம்ப ஆவேசமா எங்கேயோ போற போல இருக்கு. என்ன விஷயம்? அது என்னோட சொந்த விஷயம். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் தேவையில்லாம தலையிட்ட என் நேரத்தையும் உங்க நேரத்தையும் வீணாக்க வேண்டாம். நான் போறேன். நாகமணி விஷயத்துல நீ ரொம்ப குழம்பி போயிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். போகட்டும், விடு. என்ன என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் ருத்ரா. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றதை விட அந்த பரமேஸ்வரன் எனக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கான். நான் அதை சொல்லிக்கிட்டே வர்றேன், அவ்வளவுதான். அப்படின்னா உங்களுக்கு நாகமணியை பத்தி ஏதோ ஒண்ணு நிச்சயமா தெரிஞ்சிருக்க. சொல்லுங்க, நாகமணியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாகமணியை பத்தி எனக்கு என்ன தெரியுங்கிற விஷயம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல ருத்ரா. ஆனா நாகமணி விஷயத்துல நீ தடுமாறி இருக்க, நீ ஏமாந்து போயிருக்கங்கிற விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன சொல்றீங்க குருவே? ஆமா ருத்ரா, இனிமேலாவது கவனமாயிரு. நீ எந்த நாகமணிக்காக போராடிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த நாகமணி உன் பக்கத்துல தான் இருந்தது. இத்தனை நாள் உன் கட்டுப்பாட்டுல தான் இருந்தது. ஆனா அதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நீ அதை இழந்துட்ட, அவ்வளவுதான். அது எப்படி முடியும் குருவே? அப்படின்னா உங்களுக்கு நாகமணியை பத்தி இன்னும் பல ரகசியங்கள் தெரியுங்கிறது எனக்கு புரியுது. இல்லன்னா இந்த அளவுக்கு விஷயங்களை நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க குருவே, நாகமணி எங்க இருக்கா? இப்ப யார்கிட்ட இருக்கா? கொஞ்சம் பொறுமை இருக்கட்டும் ருத்ரா. விஷயங்கள் ஒன்னொன்னா வெளியே வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி அவசரப்பட்டா எப்படி சொல்லு? குருவே, உங்களோட இந்த மாதிரியான பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. சொல்லுங்க, உங்களுக்கு நாகமணி பத்தி என்ன தெரியும்? இது நீ என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. அந்த பைரவனை போய் கேளு. ஹேமா, உன் புருஷனுக்கு என்னமாச்சு? நேத்து வரைக்கும் நல்லதானே இருந்தா, ராத்திரியிலேருந்து விசித்திரமா நடந்துக்கிறா. உன்கிட்ட ஏதாவது அத பத்தி சொன்னானா? இல்லையே அத்தை, என்கிட்டயும் அவர் எதுவுமே சொல்லல. எனக்கும் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் எப்பவும் இந்த மாதிரி ஆத்திரப்படுறவர் இல்ல, கத்துறவர் இல்ல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு புரியாம நானே குழம்பி போயிருக்கேன் அத்தை. எனக்கு என்னமோ ஆபீஸ் டென்ஷன் அதிகமா இப்படி நடந்துக்கிறாருன்னு தோணுது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் என்னன்னு விசாரிக்கிறேன். நடு ராத்திரியில இவங்க ரெண்டு பேரும் தட்சக வனத்துக்கு எதுக்கு போனாங்க? அத்தை, பூஜை மண்டபத்தை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேற ஏதாவது வேலை இருக்கா அத்தை? அப்படியா? சிவலிங்க தயாராயிடுச்சா? கர்ணாவை விசாரிக்க சொன்னனே, சிவலிங்கம் வந்துகிட்டு இருக்கா? ஆமா அத்தை, கர்ணா அப்பவே போன் பண்ணா. சிவலிங்கம் வந்துகிட்டே இருக்கு. அப்படியா? அப்ப சரிம்மா, நீ முதல்ல புரோகிதருக்கு போன் பண்ணு. சிவலிங்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 நாளைக்கு விசேஷமா பூஜை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை பண்ணணுமா. எல்லா ஏற்பாடுகளும் தடையில்லாம நடக்கணும், புரிஞ்சுதா? அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமோ நாங்க ஏற்கனவே பண்ணிட்டோம். அக்கா, கொஞ்சம் வரீங்களா? மண்டபத்துக்கு முன்னாடி கோலம் போடணும். இதோ வரேம்மா. பரமேஸ்வரா, நீதான்ப்பா எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். பைரவ பாபாவையா? அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு ருத்ரா.
நீ கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அஸ்திவாரம் அவன்கிட்ட தான் இருக்கு. பைரவன் தான் இதுக்கு சூத்திரதாரி. நாகமணிய பத்தி நீ பிரமிக்கிற அளவுக்கு அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு தெரியும். நேரா போ, உண்மை என்னங்கிறத நீ அவன்கிட்டயே கேளு. அவனோட கோபம் அதிகரிக்கும். ஆனா நீ பயப்படாத. பதில் கிடைக்கிற வரைக்கும் அவனை விடாத. ருத்ரா போ. குருவே, இதெல்லாம் உண்மையா? இத்தனை நாளா அந்த பைரவ பாபாவை கண்ணை மூடிட்டு நம்பினது தப்பா போச்சு. நான் உடனே போறேன். இன்னைக்கு எல்லா உண்மைகளும் வெளியில வந்தே தீரணும். நடக்கிறது நடக்கட்டும். ஒரு நிமிஷம் ருத்ரா. அந்த பைரவன் உன்னை விட சக்தி வாய்ந்தவன். அவனால உனக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்க ஒரு பாதுகாப்பு கவசம் கொடுக்கிறேன். ஒரு விஷயம், இது தற்காலிகமா தான் செயல்படும். சரிங்க குருவே. ஓம் நம சிவாய. போருத்ரா, இனி அந்த பைரவனால உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. போ, தைரியமா போய் அவனை கேளு. உண்மையை தெரிஞ்சுக்கோ. போருத்ரா. சரிங்க குருவே, அப்ப நான் கிளம்புறேன். பைரவா, நீ கண்டிப்பா உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஓம் நம சிவாய. பாபா, போதும் உங்க நாடகம். எழுந்துறீங்க. ருத்ரா, என்ன பைத்தியக்காரத்தனம் இது? நீயா என்ன பார்த்து இப்படி பேசுற? ஆமா, நான் தான். இனிமே என் பேச்சு இப்படிதான் இருக்கும். உங்களை மாதிரி ஆள்கிட்ட இதுக்கு மேல எப்படி பேசுறதுன்னு சொல்லுங்க. என்ன ருத்ரா இது? உன்னோட பேச்சும் தோரணையும் வேற மாதிரி இருக்கு. என்ன நடக்குது இங்க? சொல்லு. சொல்ல வேண்டியது நீங்க தான். நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி என்கிட்ட போய் சொல்லி நாடகம் ஆடலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க? என்ன பேச்சு பேசுற ருத்ரா? பொய்யா? அதுவும் இந்த பைரவ பாபாவா? பாபா, நான் நேரடிய விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்க, நாகமணி எங்க? நாகமணி என்ன ருத்ரா இது? நாகமணியை பத்தி எனக்கு என்ன தெரியும்? இனிமே இந்த நாடகம் என்கிட்ட செல்லாது பாபா. நல்ல விதமா நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நாகமணியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. நாகமணியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது ருத்ரா. இதுல என்ன நாடகம் இருக்கு? தெரிஞ்சிருந்தா நானே உனக்கு சொல்லி இருக்க மாட்டானா? அப்படி நினைச்சுதான் நான் இதுவரைக்கும் ஏமாந்து போயிருக்கேன். இதுக்கு மேல உன்னுடைய பொய்களை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் கடைசியா உங்ககிட்ட கேட்கிறேன் பாபா, நாகமணி எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான் ருத்ரா. நாகமணியை பத்தி எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. அப்படியா? ஆமா. என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லையா ருத்ரா? அப்படின்னா நீங்க ஆராதிக்கிற இந்த காலபைரவர் மேல சத்தியம் பண்ணி இதே வார்த்தை இங்கே சொல்லுங்க பாபா. அப்போ உங்களை நம்புறேன். ருத்ரா, நீ அளவுக்கு அதிகமா போற. முதல்ல இங்கிருந்து போ. என் கோபத்துக்கு பலியாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு போயிடு. முடியாது பாபா. உண்மை தெரியற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர போறது கிடையாது. நீங்க எப்பேற்பட்ட நயவஞ்சகர்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்ச. மாமா, என்ன இது? நீங்க இன்னும் தயாராகலையா? தயாராகணுமா? எதுக்கு? என்ன மாமா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இன்னைக்கு வீட்டுக்கு சிவலிங்கம் வருதுல்ல, பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. உங்களை கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பினாங்க. என்ன சிவலிங்கம், என்ன பூஜை, என்ன பேசுறேன்னு தெரியல. முதல்ல போய்ங்கிறது.
மாமா திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க இன்னும் உங்களுக்கு கோபம் குறையவே இல்லையா? வீட்டுக்கு சிவலிங்கம் வர நேரமாச்சுங்க. நீங்க தான் அந்த பூஜையில உட்காரணும். சீக்கிரமா வாங்க, ரெடி ஆகுங்க, நேரமாச்சு. கைவிடாம பூஜைக்கு வரல, எதுக்கு வரல? விஷ்ணு, அளவுக்கு அதிகமா போற. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எனக்கு எல்லாம் தெரியும். நான் எந்த பூஜைக்கு வர மாட்டேன். இப்படி சொன்னா எப்படிடா? நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மகன். ஹேமாவும் நீ தான் பூஜையில வந்து உட்காரணும். அப்பதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும். தேவையில்லாம பூஜை பண்ணணும்னு பிடிவான் பிடிக்கிறாரா? அதெல்லாம் இல்ல. போங்க போங்க, எல்லாரும் போங்க. வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பினை இருக்கணும், யோகா இருக்கணும். இந்த வீட்டுல நான் இருக்கிற வரைக்கும் நான் சொன்னதுதான் நடந்தாகணும். வீடு தேடி வர்ற ஈஸ்வரனுக்கு பூஜையில எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது. வாங்க. ருத்ரா, இந்த பைரவனையே திட்டுற அளவுக்கு, சந்தேகப்படுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா நீ? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். பாபா, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இங்க வந்திருக்கேன். உங்களோட எந்தவித உருட்டல் மிரட்டலுக்கும் இந்த ருத்ரா அசர மாட்டா பாபா. சொல்லுங்க, நாகமணி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாகமணி எங்க இருக்குன்னு நிச்சயமா எனக்கு தெரியாது ருத்ரா. ஆனா அந்த நாகமணி இத்தனை நாளா எங்க இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரியும். வாங்க அத்தை. என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏதோ கவலையில இருக்கீங்க போல இருக்கு. அமிர்தா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க அத்தை. அது என்னன்னு தெரியலம்மா. உங்க மாமா ஏதோ கொஞ்சம் வருத்தத்துல இருக்காரு. பூஜையில வந்து உட்கார மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. எனக்கு தெரியும் அத்தை. சின்னத்தை ஏற்கனவே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன, நானும் இவரும் வந்து பூஜையில உட்காரணும், அவ்வளவுதானே? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாங்க வந்து பூஜையில உட்காரோம். அம்மா, அப்பா, சாக்ஷாத் அந்த சிவனும் பார்வதியும் மாதிரியே இருக்கீங்க ரெண்டு பேரும். அமிர்தா, நீ பூஜையில உட்கார சம்மதிச்சது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, அந்த பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஈஸ்வரர் என்னோட இஷ்ட தெய்வமாச்சே. இந்த பூஜை மட்டும் இல்ல அத்தை, 3 வேளையும் அவர் முன்னாடி உட்காந்து பூஜை பண்ணுன்னு சொன்னா நான் சந்தோஷமா பூஜை பண்ணுவேன். ஆமா ஆமா, உங்க முன்னாடி நந்தி மாதிரி நான் ஒருத்தர் இருக்கேங்க. நான் கணக்கு தெரிய மாட்டேனே, ஆனா கணக்கு தெரியாத சிவன் முன்னாடி 3 வேளையும் உட்காருவாங்களாம். டேய், இப்ப எதுக்குடா ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்கே நீ? ஏன் மருமக அப்படி என்ன குறை வச்சுட்டா உனக்கு? ஆமா ஆமா, என் கஷ்டம் உங்களுக்கு புரியாது, விடுங்க. ஓஹோ, ரொம்ப கஷ்டப்படுறாரு. போதுண்டா.
என் மருமகளோட குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நம்ம அமிர்தா நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அத போக்கிடுவா. அவ ஒன்னும் கஷ்டத்தை குடுக்கறவ இல்ல. ஆமா ஆமா, மாமியார் மருமகளை விட்டு கொடுக்க மாட்டீங்க. நான் தான் நடுவுல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். அது சரி, அப்பா எதுக்காக விசித்திரமா நடந்துக்கிறாரு? நேத்து வரைக்கும் நல்லதானமா இருந்தாரு. ஆமாண்டா அர்ஜுன், எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. நேத்து ராத்திரி பூரா அவர் தூங்கவே இல்லைன்னா பாத்துக்கையே, என்னத்தையும் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. இழந்துட்டேன், பொக்கிஷத்தை இழந்துட்டேன்னு சொன்னாரு. போச்சு, எல்லாமே போச்சுங்கிறாரு. தூக்கத்துல உளறிக்கிட்டே தான் இருந்தாரு.